ஓகே. ஓகே அஞ்சனா. மிஸ். எஸ். முதலாவது நாங்க என்ன இன்சர்ட் பண்றது, அதை சேகரிக்கிறத பத்தி பார்த்துனாங்க என்ன. ஓ. அடுத்தது சேகரித்தல்ன்றது உங்களுக்கு தெரியும் என்ன. ம். அடுத்தது ரெண்டாவது ரீநேம் பண்றது. என்னண்டு ரீநேம் பண்றது. வீடு. நான் அப்போ செய்து காட்டினேன் உங்களுக்கு, மீள் ஓ. பெயரிடுதல். என்ன அந்த சொல்லுவோம், அப்படி மீள் பெயரிடுதல் அந்த மாதிரி சொல்லுவான். இந்த பாருங்க, பணித்தாளை மீள் பெயரிடல். ரைட். அப்ப கீறுங்க பாப்போம். சின்ன ஒரு தாள்ல ரைட் கிளிக்ல என்ன இருக்குது, ரைட் கிளிக்னு போடுங்க. ரைட். இப்ப இதுல இந்த மாதிரி அந்த ஷீட்டா நீங்க எழுதுவீங்க தானே, இது உங்களுக்கு காட்டுறதா ஆம். இருக்குமாண்டு, ரைட் கிளிக் எப்படி இருக்குமாண்டு காட்டவா? 1 மினிட். ஆ. மிஸ் டேல காட்டுறேன். ரைட். இதுதான் இருக்குமா. இன்சர்ட் இருக்கும். இன்சர்ட் இருக்கும், delete இருக்கும், ரீநேம் இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி தான் இருக்கும். ம். இப்ப அந்த ஹெடிங்க போட்டுக்கொள்ளுங்க. இத நான் காட்டுறேன். சரியா? ரெண்டாவது ஹெடிங்க போட்டுக்கொள்ளுங்க. பணித்தாளை மீள் பெயரிடல். பணித்தாளை மீள் பெயரிடல், அதாவது ரீநேம். பிராக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க, ரீநேம். ஓகே. ரைட். அப்ப அந்த இத நான் காட்டுற மாதிரி கேளுங்கவா. அது கொஞ்சம் கிளியர் இல்ல தானே உங்களுக்கு? ஓ மிஸ். ரைட். ரைட். இதுக்கு இந்த இருக்கு ரீநேம் பண்றது. ரைட். ஒரு ஷீட் ஆக்குகிற வேணும். ஒரு ஷீட் கீறி கடைசி ஷீட்ல ரைட் கிளிக். அது என்ன இருக்கு, முதலாவது இன்சர்ட் இருக்கு, delete இருக்கு, ரீநேம் இருக்குது. ஸோ அந்த ரீநேம் வரைக்கும் ரீநேம் ஒர்க்க ஹைலைட் பண்ணி காட்டுங்க, இல்லாட்டி வேற கலரால் எழுதி விடுங்க. அதுக்கு பிறகு மூவோ காப்பி அண்ட் ஆப்ஷன் இருக்கு, வியூ கார்ட் இருக்கு. ஸோ இந்த எல்லாத்தையும் எழுதி கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரைட் கிளிக்ல வேற வேற என்னென்ன இருக்குன்னு. இன்சர்ட் பண்ணலாம், delete பண்ணலாம். delete கூட இப்படித்தான் நாங்க delete பண்ணலாம். அப்போ செய்து காட்டினேன். ஸோ இதுதான் மெத்தட். ஸோ அப்போ ரைட் கிளிக்னு போட்டுட்டு இதுல எழுதி கொள்ளுங்க பாப்போம். இப்போ எங்களுக்கு என்ன தேவை, ரீநேம் என்ன. ஸோ அந்த ரீநேமை மட்டும் ஹைலைட் பண்ணி விடுங்க. வேற ஒரு கலர் ஏதாச்சும் யூஸ் பண்ணி, பென்சில் கலர் யூஸ் பண்ணினாலும் ஹைலைட் பண்ணி ரீநேமை ஹைலைட் பண்ணி காட்டுங்க. இது பெரிய ஷீட்டா வரையுறதா? ஒரு பெரிய ஷீட் மீன்ஸ் இந்த ஆப்ஷன்ஸுகள் தெரிய வேணும். சரியா? ஆப்ஷன்ஸுகள் தெரிய வேணும். அப்ப சின்னதா அந்த என்ன சொல்றது, முதல் கீறி இருப்பீங்களே அதே மாதிரியே இந்த ஷீட் கிரேட் 6, கிரேட் 7, கிரேட் 8 அந்த மாதிரி போட்டுட்டு இத கீறிக்கொள்ளுங்க. இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சா சரி. ஏபிசிடி போடுறதா? ஏபிசிடி எதுல? ஏபிசிடி அது வேணாம். அது தேவையில்லை. கீழ் பாரம் மட்டும் கீறுங்க.
மிஸ் நான் அந்த 1 2 3 வந்து ஃபர்ஸ்ட் 1ல இருந்து எழுதுறதா? இல்லைங்களாம்மா? அந்த 1 2 3 இருக்குது. அதுல நம்பர்ஸ் போட்டு விட்டா உங்களுக்கு அந்த காலம் இல்ல காலம் அண்ட் ட்ரோ ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுறதா? இதுவா? நோ. இதுல 1 2 3ன்னு 1ல இருந்து எழுதுறதா அல்லது இல்ல இடையில இருந்து எழுதுங்க. இல்ல பிரச்சனை இல்ல. இல்லாட்டி 1 to 1 போடுங்க, பிரச்சனை இல்ல. 1 to 1 போடுங்க. 1 to ஒரு 4 லைன் போட்டுட்டு அடுத்த இதுல இந்த காலமா இத போட்டுக்கொள்ளுங்க. மிஸ் அதுல எழுதியிருக்கிற சொற்கள் விளங்கல மிஸ். ரைட், சொல்லுறேன். Insert, INSERT, IN SERT. ஓகே. ரெண்டாவது delete, DELETE, delete. ஓகே. மூன்றாவது rename, RENAME. ஓகே. நாலாவது move or copy, MOVE, MOVE, move. or OR, OR. copy, COPY. ஓகே. அடுத்தது view code, VIEW, EW, ஓகே. CODE, code, T CODE, code. ரைட், இவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போது. இவ்வளவு தான் மெயின் ஆனது. சரி, இவ்வளவு தான் மெயின் ஆனது. மிச்சதுகள் பிரச்சனை இல்ல, அது பரவாயில்ல. ரைட்டா? ஓகே, ரைட். அப்ப இன்னைக்கு நாங்க என்னென்ன பார்த்திருக்கிறோம்ன்றதுக்கா ரெஃபர் பண்ணுங்க பாப்போம். ரிவ்யூ பண்ணி சொல்லுங்க. மின் விரித்தாள் என்றால் என்னன்னு எழுதி இருக்கிறோம். பார்த்தா அடுத்து வந்து அதால கிடைக்கிற அந்த அதால என்ன செய்ய எழுதுறது எழுதி இருக்கிறோம். பார்த்தா அடுத்தது பனி நூல் என்றால் என்னன்னு பனி நூலை பார்த்தோம். ஓகே. அதுக்கப்புறம் பனி புத்தகம் மற்றும் பனித்தாள் என்பவற்றின் வித்தியாசத்தை பார்த்த நாங்கள் விரித்தாளின் செய்யக்கூடிய செயல்முறைகள் பார்த்தாங்க. செயல்முறைகள் அதுல என்னென்ன பார்த்தனாங்க? அதுல பனித்தாளை சேர்த்தல்னு போட்டுட்டு பாயிண்ட்ஸ் அங்கால வரைஞ்சிடாங்க. ஓகே, அடுத்தது ரெண்டாவது பனித்தாளை மீள் பெயரிட அதுவும் வரைஞ்சிடாங்க. எஸ், இது அடுத்தது டிலீட்டிங். ரைட்டா? டிலீட்டிங் அங்கால என்னது செல் அட்ரஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுகளை நாங்க அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். ஓகேயா? மிஸ் அந்த இதுல அந்த மூவ் அங்கால என்ன வந்தது? காப்பி. அதுக்கு அடுத்தது சொன்னா அடுத்தது இன்னொன்று இருக்கு. மூவ் ஆர் காப்பி. அதுக்கு அடுத்து இன்னொன்று வியூ கோட். வியூ கோட் VIEWCODE, வியூ கோட். ரெண்டு அது கீழே இருக்கிறதானே? மிஸ்
view called. Okay. Right. Okay, அப்ப இந்தியான் பாடம் விளங்கிட்டு தானே? Oh, ரைட் ஓகே. அப்ப இனி அடுத்த கிளாஸ் நம்ம ஃப்ரைடே போட்டுக்கொள்ளுவோம். சரி, அடுத்த கிளாஸ் ஃப்ரைடே மிஸ் சொன்ன அந்த டைமுக்கு 7க்கு போட்டுக்கொள்ளுவோமா? okay. ஓகே. அப்ப நீங்க சாட்டர்டே தான் சரியான டைம் ஒன்று சொல்லணும் மிஸ்ஸுக்கு. 8 மணிக்கண்டா மிஸ்ஸுக்கு லேசு. அப்ப 8 மணிண்டா உங்களுக்கு கஷ்டமா? அடுத்த வீக் நான் எழும்புறதுக்கு ட்ரை அடுத்த பண்றேன். வீக் கிளம்புங்க. அப்ப மார்னிங்கன்னா லேசு உங்களுக்கும் லேசு மிஸ்ஸுக்கும் லேசு. முடிச்சிட்டு மிஸ்ஸும் வேலையை செய்ய இந்த இடைக்குள்ள டைம் டேக்கெல்லாம் கஷ்டம். சாட்டர்டேஸ் கொஞ்சம் ரஷ் ஆன நாள் தானே. அப்ப மிஸ்ஸுக்கு பிரேக் பண்ண கஷ்டம். அப்ப மார்னிங் என்று சொன்னா லேஸோட 8 மணிக்கு தானே அடுத்த வீக்ல எழுப்புங்க. Okay. ஓகே. அப்போ குட் நைட். ஓகே, பாய். காட் பிளஸ் யூ. பாய் Okay. Thank you. பாய் பாய்.